கர்நாடக மாநிலம் ஹாசன் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சியைச் சேர்ந்த பிரஜ்வல் ரேவண்ணா. இவர் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனாவார். இம்முறையும் பிரஜ்வல் மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவிக்கப்பட்டது. இந்த சூழலில் பிரஜ்வல் 500க்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதில் பெண் குழந்தைகள் தொடங்கி மூதாட்டி வரை பிரஜ்வல் பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் அதனை 2900க்கும் அதிகமாக வீடியோவாக பதிவு செய்து வைத்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களால் வெளியாகி கர்நாடக அரசியலை மட்டுமில்லாது இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் பூதாகரமானதை தொடர்ந்து கர்நாடக அரசு உடனடியாக சிறப்பு விசாரணை குழு அமைத்து விசாரணையை தீவிரப்படுத்தியது. பாதிக்கப்பட்ட பெண் ஒருவரும் பிரஜ்வல் மற்றும் அவரது தந்தை ரேவண்ணாவுக்கு எதிராக ஒலே நரசிபுரா காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கப்பட்டது. இந்த சூழலில்தான் பிரஜ்வல் இந்தியாவிலிருந்து ஜெர்மனிக்கு தப்பியோடிவிட்டதாக தகவல்கள் வெளியாகின. அவரை பிடிக்க நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ரேவண்ணாவை கைது செய்த சிறப்பு புலனாய்வு பிரிவு காவல்துறை அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. பிரஜ்வல் ரேவண்ணாவால் பாதிக்கப்பட்ட பெண்கள் பலரும் தானாக முன்வந்து புகார் கொடுத்து வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் அளிப்பதற்காக 6360938947 என்ற புகார் எண்ணும் வெளியாகியிருக்கிறது. ஜெர்மனிக்கு தப்பியோடிய பிரஜ்வல் விசாரணைக்கு ஆஜராக 7 நாள் அவகாசம் வேண்டும் என்று தனது வழக்கறிஞர் மூலம் விசாரணை குழுவுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரம் பாலியல் குற்றச்சாட்டு என்பதை தாண்டி அரசியல் தேர்தல் சமயத்தில் களத்திலும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. பிரஜ்வல் மீது ஏற்கனவே பாலியல் குற்றச்சாட்டு இருப்பது தெரிந்தும் பாஜக அவர்களுடன் கூட்டணி வைத்திருக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் பேசி வருகின்றன. பிரஜ்வல் ரேவண்ணா தொடர்பான பல்வேறு வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன. இதனால் பிரஜ்வல் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் ஹாசன் நாடாளுமன்ற தொகுதியைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் பலரும் வீட்டை விட்டே வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கர்நாடக காவல்துறையும் பாதிக்கப்பட்ட பெண்களின் வீடியோக்களை வெளியிடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. உண்மையில் நடந்தது என்ன என்பது குறித்து கர்நாடகா ஹாசன் மாவட்டத்தை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் ரேவண்ணாக்கு இந்த மொத்த மாவட்டத்திலும் செல்வாக்கு ரொம்பவே அதிகம் என்று நேற்றல்ல கடந்த 10 வருடங்களாக இந்த சம்பவம் நடந்து கொண்டிருந்திருக்கிறது. அவர்களின் வீட்டில் பணியாற்றிய பெண் ஒருவர் அளித்த புகாருக்கு பிறகேதான் இந்த விவகாரம் இவ்வளவு பெரிதாக ஆனது. விஷயம் வெளியானதும் அவர்களின் விசுவாசிகள் பலரும் சம்பந்தப்பட்டவர்களிடம் பேசி சரி கட்டி வருகிறார்கள். உண்மையில் இந்த சம்பவம் அந்த ஒரு மொத்த மாவட்டத்தையும் ஆட்டிப்படைத்து வருகிறது. பிரஜ்வலை உதவிக்காக சந்தித்த பெண்கள் பலரின் குடும்பத்திலும் இது பெரும் சண்டையை ஏற்படுத்தி வருகிறது. ஆண்கள் பெண்கள் உட்பட அனைவருமே பிரஜ்வலுடன் புகைப்படம் எடுத்து சமூக வலைத்தளங்களால் பதிவேற்றம் செய்தவர்கள் அந்த புகைப்படங்களை எடுத்துவிட்டனர். இந்த சம்பவம் குறித்து பெண் பஞ்சாயத்து உறுப்பினர் ஒருவர் தன்னை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்தார் என்று வெளிப்படையாக அளித்திருக்கும் புகார் மிகவும் முக்கியமானது. அந்த புகாருக்கு பிறகு பல பாதிக்கப்பட்ட பெண்களும் புகார் அளிக்க தொடங்கியிருக்கிறார்கள். நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பல பெண்களை மிரட்டி அதிகாரத்தை பயன்படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் இன்னும் பல பெண்கள் அச்சத்தில்தான் இருக்கிறார்கள் என்றனர் விரிவாக.